விண்ணரசின் கலாச்சாரம். வேதாகமத்தில் தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்தில் 7 த்ரோன்ஸ் ஜட்ஜ்மெண்ட், 7 சிங்காசனங்கள் இருக்கின்றன. பரலோகத்தில் ஒரு மொபைல் கோர்ட் இருக்கிறது. அந்த மொபைல் கோர்ட் கேன் பி ஆன் திஸ் எர்த் இன் அட்மாஸ்பியர். அந்த மொபைல் கோர்ட்டில் நியாயாதிபதியாக இருக்கிறது பிதாவாகிய தேவன். மை ஃபாதர் இஸ் த ஜட்ஜ். மை எல்டர் பிரதர் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக இருக்கிறார். எல்டர் பிரதர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த அட்வொகேட். எப்படி பரலோகத்தின் அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போவது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அன்புள்ள பரமபிதாவே, விசுவாசத்தினாலே நான் பரலோகத்தின் வழக்கு மன்றத்திற்குள் வருகிறேன். இப்பொழுது லெட் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பி இன் செஷன். வழக்கு மன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு மன்றத்தில் பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழக்கறிஞராக இருக்கிறார். 7 ஆவிகள், ஏசாயா 11:1-2 வந்த 7 ஆவிகள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இது பரலோகத்தில் இந்த வழக்கு மன்றம் இல்லாததினாலே சாத்தானுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது. யோசுவாவை குற்றப்படுத்திய சாத்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஒரு லிஸ்ட் வைத்திருக்கிறான். சாத்தான் வழக்கமாய் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வழக்கு மன்றத்தில் மாத்திரம் அவன் பொய் சொல்லுவதில்லை. நாம் செய்த தவறுகளை அவன் எழுதி வைத்திருக்கிறான். அந்த தவறுகளில் ஒன்றும் பொய் அல்ல. ஆகவே நான் இங்கே நிற்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அவன் வாசிக்கிறான், இவர் எப்படி இவ்வளோ தவறுகள் செய்தார் என்று. அதுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் கரெக்ட் தான். அதனால் அது எதிர்ப்பு ஏதாவது உங்களால் சொல்ல முடியாது. யூ cannot present any case against what he has said because everything he has said is true. அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுனால எதிர்த்து சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? லார்ட், ஐ கம் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் என்னை நியாயம் செய்யுங்கள், விசாரியுங்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக சில நிமிடங்கள், சில வினாடிகள் நடந்தால் கூட போதும், அதை அவன் கவனமாய் குறித்து வைத்திருக்கிறான். ஆகவே நாம் அவன் சொன்ன எல்லாவற்றையும் நான் ஒப்புக்கொள்கிறேன், அதில் தவறில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மிகுந்த கிரயம் செலுத்தி, நான் பட்ட கடன், படப்போகிற கடன் எல்லாவற்றிற்கும் அவர் கிரயம் செலுத்தி தீர்த்து விட்டார். ஆகவே நான் அதற்கு டிஃபெண்ட் பண்ணி ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தாவே, ஃபாதர் காட், ஐ கம் அண்டர் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் த மெசாயா. மேசியாவினுடைய கருணைக்குள் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்குள் வருகிறேன். ஆகவே நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொடுகிறேன். பிசாசு வெரி லீகல் பர்சன். ஏன்னா அடுத்த பக்கத்தில் ஜட்ஜி ஃபாதர் காட், அவர் நியாயாதிபதி, சத்தியவான். இயேசு கிறிஸ்து சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் பிசாசு பொய்யன், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவருக்கு கீழே உள்ள எல்லாரையும் பொய் சொல்ல வைக்கிறான். ஆகவே பொய்க்கு பிதா என்று சொன்னால் அப்பா செய்கிற மாதிரி பிள்ளைகளும், அவனுடைய பிள்ளைகளாக போகிறவங்களும் பொய் சொல்லுவாங்க. ஹீப்ரூஸ் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். இரக்கம் என்பது கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு கேட்கும் மன்னிப்பு இரக்கம். இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். தேவ இரக்கத்தினால் கடந்த காலத்து தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டாகிறது. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை. We need the grace of God. Grace of God is not for the past. கடந்த காலத்துக்கு அல்ல, ஏற்ற சமயத்தில், இன்னும் வருங்காலத்தில் நமக்கு எந்தெந்த நேரத்தில் எல்லாம் கிருபை வேண்டுமோ அந்த இடத்தில் கிருபை. ஆண்டவர் வசனத்துக்கு கட்டுப்பட்டவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார்.
இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு, நீங்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு, பிசாசு கர்த்தாவே, ஜட்ஜ், ஃபாதர் காட், ப்ளீஸ் கிவ் எ டாக்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் மை அட்வர்சரி. எனக்கு விரோதமாக இருக்கும் பிசாசுக்கு நியாய தீர்ப்பு செய்து நீங்கள் வழக்கு மன்றத்தில் நீதி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது 7 சாட்சிகளுக்கு மத்தியில், 7 ஆவிகளுக்கு மத்தியில் தேவன் இயேசு கிறிஸ்து இவனுக்காக அதிக கிரயம் செலுத்தினதினாலே அவரை, விக்டர் ஞானராஜை, அவன் செய்த தப்பை மன்னித்து, பிசாசு சொன்னதெல்லாம் அவன் கடந்த காலத்தில் அது தீர்க்கப்பட்ட கடன், அது தீர்க்கப்பட்ட கடனாய் இருக்கிறதுனாலே ஃபினிஷ்ட் லோன். ஆகவே அதற்கு இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வி மஸ்ட் ஆஸ்க் ஃபார் டாக்குமெண்ட். வழக்கு மன்றத்தில் எப்பொழுதுமே ஜட்ஜி வழக்கு மன்றம் முடிந்தவுடன் இந்த டாக்குமெண்ட்டை, ஃபைலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமான பிசாசுக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்து, இந்த குற்றங்களை எல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறதில்லை, ஏனென்றால் இதற்கு கிரயம் செலுத்தப்பட்டது, இது தீர்க்கப்பட்ட குற்றங்கள் என்று சொல்லிவிட்டு, we must ask for judgment of acquittal, விடுதலை செய்யப்பட்டதற்கான டாக்குமெண்ட் கேட்க வேண்டும். ஸோ இட் வில் பி ரிட்டன் இன் ஹெவன். பை ஃபெய்த் வி கெட் இட். அப்புறம் we have to come to the physical body. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். நான் தவறு செய்த வேளையில் சட்ட ரீதியில் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே அவன் இந்த நோயை வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவாய் நீங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தீர்கள். ஆகவே இப்பொழுது இருக்கிற இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் வேதத்தில் எப்பொழுதோ எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று. ஆனால் அன்று எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுனாலே இன்றும் அது செல்லுபடியாகும். ஆகவே பிசாசின் கிரியைகளை என் சரீரத்தில் அழிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறதுனாலே, when I was sick, I lost the privilege of making use of the blessings and influence of the finished work of Jesus. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்து முடித்த அந்த தியாக பலியின் பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் வார்த்தை விட்டு விலகி அவரை விட்டு கடந்து சென்றதினாலே ஏற்பட்டதை இப்பொழுது நான் மன்னிப்பை பெற்று வந்திருக்கிறதுனாலே, அவர் சிலுவையில் செலுத்திய கிரயம், என் நோய்க்காக அவர் செலுத்திய கிரயம், அந்த கிரயம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சிலுவையை தியானிக்க வேண்டும். அவர் 39 அடிகளை பெற்றுக்கொண்டது, கரங்களிலும் கால்களிலும் காயம் பெற்றது, சிலுவையை தூக்கி சுமந்தது, உலகத்தின் பாரத்தின் தூக்கி சுமந்தது, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தியது. அதை நினைக்கும்போது that is the cost. அதுதான் கிறிஸ்து உங்களுக்கு செலுத்திய கிரயம். அந்த கிரயத்தை சொல்லி, அந்த கிரயத்துக்கு முன்பாக இந்த சின்ன நோய் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது the power of God will come upon you. It's a reality. ஏனென்றால் இதெல்லாம் வழக்கு மன்றமெல்லாம் உண்மையாக இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு தடவை சொன்னால் போதாது. ஏனென்றால் நம்முடைய சொல்லுவது மனதில் சொல்லுகிறோம், ஆவியில் சொல்லுகிறது தான் பலிக்கும். ஆகவே மனதில் சொல்லுகிறதை மீண்டும் மீண்டும் நாம் அறிக்கையிடும் பொழுது அது ஆவியில் பதிகிறது. எந்த நேரத்தில் ஆவியில் பதிகிறதோ அந்த நேரத்தில் அதன் பலனை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். 4 முகங்களை உடைய, உடலெல்லாம் கண்களான, சக்கரத்தின் மேல் சக்கரம், 4 பக்கத்திலும் சக்கரம் உள்ள கேருபீன்கள் பாதுகாக்கும்படி இயேசு கிறிஸ்து அந்த சக்கரத்தில் வருகிறார். தட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் ஆஃப் தி எர்த். இயன் கிளேட்டன் என்ற ஒரு நியூசிலாந்து பக்தர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். அவர் 3 பாஸ்போர்ட்டுகள், 5 வருஷத்துக்கு ஒரு பாஸ்போர்ட்டு கொடுப்பாங்க, அல்லது அந்த 3 பாஸ்போர்ட்டுகளை வைத்து முதலில் கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட், 2ஆவதில் கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட், 3ஆவதில் கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட், அந்த 3 படங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கடைசியில் கொடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் தான் அவர் வாலிபராக இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் கொடுத்தவர்.
திஸ் இஸ் ப்ரூவிங் ஏஜ் ரிவர்சல். ஒருவர் ஊழியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு அவர்களுக்கு வளர்ச்சியை தடுப்பதற்கு தவறான தரிசனங்களை கொடுப்பான். தவறான தரிசனங்கள், அனுபவங்கள், இட் இஸ் கால் ஷேடோ விஷன்ஸ், நிழல் தரிசனங்கள். நிழல் தரிசனங்களில் பாதி கேடுள்ளதாக இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லதை அவன் சேர்க்குறானோ இல்லையோ நம்ம சேர்த்துக்குவோம். ஆகவே இந்த மாதிரி தரிசனங்கள் கண்டால் அந்த ஆளிடத்தில் போய் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் இந்த தரிசனத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது நான் பார்த்தேன் ஒரு தரிசனம், உங்கள் தொண்டையில் ஒரு கட்டி வளருது, அது ரொம்ப நாள் இருக்குது, சாப்பிட முடியாமல் போகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்க. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் அதை நினைப்பீங்க? அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி தான் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதியான மனிதனாக இருந்தான். ஒருத்தன் ஷேடோ விஷன் பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னான், ஏப்பா உன் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க விருந்துக்கு, அவங்க என்ன தப்பு செய்தாங்களோ, ஆண்டவர் என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ அப்படின்னு யோபுட்ட ஒருத்தன் ஒரு ஷேடோ விஷனை சொல்லிட்டு போயிட்டான். உடனே யோபுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தப்பு செய்திருப்பாங்களா அப்படின்னு உத்தமனும் சன்மார்க்கனும் நேர்மையுமான அவன் மனதில் தினந்தோறும் அந்த வார்த்தையை கேட்டு பலியிட ஆரம்பித்தான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யாரையும் நீங்கள் பயப்பட செய்யக்கூடாது. ஏன்னா அது நேரிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. உங்கள் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் சொன்னார், குடுகுடுப்புக்காரன் ராப்பாடி காலையில் சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, துணி கொண்டு கொடுங்கன்னுவான். கொஞ்ச நேரம் காத்திருப்பான், துணி கொண்டு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் உங்களை நாய் கடிக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த குடுகுடுப்பக்காரன், ரட்சிக்கப்படாதவன், ராப்பாடி சொன்ன வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகளையும் நீங்கள் கேன்சல் பண்ணணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் மீன்ஸ் பவர்ஃபுல் ஃபார் த பிலீவர், பவர்ஃபுல் ஃபார் த நான் பிலீவர். உங்கள் மாமியார் தான் உங்களுக்கு விச் கிராஃப்ட் வச்சுருக்காங்க, உங்கள் கணவன் தான் உங்களுக்கு விரோதி இப்படின்னு சொல்லிட்டு போய் குடும்பங்கள்லாம் ஒரு சென்டென்ஸ்னால் உடையப்பட்டுறதை நான் பார்க்குறேன். தீஸ் ஆர் ஆல் கால் ஷேடோ விஷன்ஸ். இது பிசாசு யார் கொடுப்பான்னா வளர்ந்து வர விசுவாசிகள் தான் கொடுப்பான். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து 1956ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்களிலிருந்து நான் கேட்ட பிரசங்கமெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுவது மரித்த பின் பரலோகத்துக்கு போவது தான் என்று சொல்லி, அதை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யம் மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை பூலோக ராஜ்யத்தில் அனுபவிக்க முடியும். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன் ஆன் திஸ் எர்த் இன் யுவர் லைஃப் சிச்சுவேஷன். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் பரலோகத்தை அனுபவிக்க முடியும் என்ற போதனைகள் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே நானும் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து சொன்னது யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். அவன்தான் அந்த சப்ஜெக்ட் அதிகமாக சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி, ஃபோர் ரன்னர். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 3 first 3 verses. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறான். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார், ஜான் த பேப்டிஸ்ட். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வெளியே வந்த பொழுது ஆவியானவரின் வல்லமையினால் வந்தார். ஆவியானவரின் வல்லமையினால்
அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் த கிங்டம் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அவர் பேசியது தேவனுடைய ராஜ்யம். மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது 40 நாள் இந்த பூ உலகத்தில் இருந்தார். அப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் அவர் பேசினார். 40 days. முதலாவது அவர் ஊழியத்தை ஆரம்பித்ததை பார்ப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, how do you know the kingdom of God has come? தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியும். அற்புதங்கள் நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று அறிந்து கொள்ளலாம். கலிலேயாவில் உள்ள தேவ ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். அது மாத்திரமா? ஆலயத்தில் மாத்திரம் பிரசங்கம் செய்தால் போதுமா? பட்டி தொட்டிகள், பட்டணங்கள், கிராமங்கள், அவைகளிலெல்லாம் கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து நடந்து போய் தான் பிரசங்கம் பண்ணார். மத்தேயு 9:35 பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இயேசு போய் பிரசங்கம் செய்தது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். அதற்கு பின்பு சகல நோய்களையும் குணமாக்கினார். That is the proof the kingdom of God has come. சகல பட்டணங்கள், அவரால் எந்த பட்டணத்துக்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளோ பட்டணங்கள், அவ்வளவு கிராமங்களில் அவர் போனார். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீஷர்களோடு அவர் பேசியது, எல்லாரும் சந்தித்தவர்களோடு அவர் பேசியது எதை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். எருசலேமிலே ஒரு பெரிய டார்ச்சர் உண்டாயிற்று, பெர்சிக்யூஷன் உண்டாயிற்று. அப்பொழுது எருசலேமில் உள்ள மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஸ்தேவான் கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாருக்கும் ஒரு மரண பயம், தாங்கள் கொல்லப்படுவார்களோ என்று. விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். 8 அதிகாரம் 1-2 அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தேவானுக்காக துக்கம் கொண்டாடின சமயத்தில் பிலிப்பு எருசலேமை விட்டு போய் சமாரியாவில் போய் பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் 8:12 என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பினுடைய ஒரே ஒரு மெசேஜ் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் முக்கியத்துவம். நாம் ரட்சிக்கப்பட்டது டு அவுட்சோர்ஸ் அவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூட்ஸ் டு அவுட்சோர்ஸ் ஹெவன் ஆன் டு தி எர்த். பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வருவது. பரலோகத்தில் நோய் கிடையாது. ஆகவே பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வருவது நம்முடைய ரட்சிக்கப்பட்டதின் முதல் நோக்கம். உங்களுக்கு அருகிலே தேவன் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவார். அந்த ராஜ்யத்தில் ஆவிக்குரிய சிங்காசனம் ஒன்று போடப்படும். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்ய வேண்டும். இந்த வசனம் லூக்கா 22:29 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள்.
இது வருங்காலத்தில் நடைபெறும் ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, தற்காலத்தில் அந்த அனுபவத்தை நாம் உணர முடியும். புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரசங்கங்கள், I calculated Apostle Paul did 820 sermons, 820 பிரசங்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். எத்தனை மாதம் பேசினாரு? அதே ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் 3 மாதம் உங்களுக்கு கூட்டம் நடத்துகிறேன் டெய்லி. அதே சப்ஜெக்டை பேசுனீங்கன்னா, என்ன பாஸ்டர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு போயிடுவீங்களா, மாட்டிங்களா? ஒவ்வொரு நாளும் சொன்னது முந்தின நாள் சொன்னதை விட சிறப்பாக இருந்ததுனால ஆடியன்ஸ் வந்தாங்க. எத்தனை நாள் பிரசங்கம்? 3 மாதம். எத்தனை நாள்? 91 நாள். அத்தனை நாள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் எபேசு பட்டணத்தில் 2 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் 31ஆம் வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவின் ஸ்பெஷாலிட்டி, விசேஷங்கள் தேவனுடைய ராஜ்யம். ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கும்போது ரோமன் சோல்ஜர்ஸ் இங்கே ஒரு சங்கிலி போட்டு ஒரு சோல்ஜர் கட்டியிருப்பாங்க, இங்கே ஒரு சங்கிலி போட்டு சோல்ஜர் கட்டியிருப்பாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கவங்கள ஃப்ரீயாக பார்க்க வரலாம், பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்ல, வரலாம். ஏன்னா சோல்ஜர்ஸ் காக்கிறதுனால அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணார். மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் பிரசங்கம் பண்ணார். 2 சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, இவங்க போய் சொல்லி கொடுத்தாங்கன்னா இவன் ஜெயிலில் போட்டாலும் பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லுவாங்களே என்று பயப்படாமல் மிகுந்த தைரியத்தோடு அவன் பிரசங்கம் பண்ணான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கிங்டம் ஆஃப் காட். There are 3 experiences of the kingdom of God. Number 1, kingdom of God is within you. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். The kingdom of God is within you. உங்களுக்குள்ளே இருக்கு. உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருப்பது ஜீவ நதிகளாய் புறப்பட்டு வெளியே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? ஹீலிங்காக வெளியே வரும். உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுனாலே தான் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அநேகரை சுகப்படுத்தினார்னு இருக்கு, அற்புதங்களை செய்தார்னு இருக்கு. அப்போது அவருக்குள் உள்ளிருந்த தேவனுடைய ராஜ்யம் வெளியே வருகிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அந்த மகிமை கிங்டம் ஆஃப் காட். ஆகவே கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற கிங்டம் ஆஃப் காட் ஷோகேஸில் வைக்கக்கூடாது. அந்த கிங்டம் ஆஃப் காட் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே கொண்டு வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வளர ஆரம்பிக்கும். ப்ளீஸ் bring the kingdom of God outside as much as possible. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் kingdom of God is within you. செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் kingdom of God is nearby, at hand, உங்கள் பக்கத்தில் இருக்கு. கர்த்தருக்குள் அன்பார்களே, தேவனுடைய ராஜ்யமானது அதை பூலோகத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். லூக்கா 11:2 பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோகம் பூலோகத்துக்கு இறங்கும். அட் அவர் ரிக்வஸ்ட்.
தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருப்பது, அதை வெளியே நாம் கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அருகில் இருப்பது, தானாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆமாம். மூணாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளைப் போல் ஆனும். சிறு பிள்ளைகளில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அவங்களுக்கு சந்தேகமே வராது. அப்பா ஒரு மேடையில் ஏற்றி விட்டு குதின்னு சொன்னால் குதிக்கும். பிடிப்பியா பிடிக்க மாட்டியா, விட்டுட்டேன்னா என்ன ஆறுது, அதெல்லாம் யோசிக்காது. சந்தேகம். கர்த்தருக்குள் அன்பார்களே, நமக்கு ரொம்ப சந்தேகம். இல்லாத சந்தேகங்கள்லாம் உருவாக்கி சொல்லுவோம். we should cut down logic and soak the mind with the word of God. ஆகவே முதலாவது சிறு பிள்ளைகளைப் போல் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை வெளியே கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அந்த 2 எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பணம். இந்த உலகத்தில் நிறைய பேர் பணம் சேர்ப்பதிலேயே அக்கறை காட்டுகிறார்கள். கர்த்தருக்குள் அன்பாளர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதில் அக்கறை காட்டும் பொழுது பொருளாதாரம் தானாக வரும். மத்தேயு 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போவது அரிது. இதில் என்ன ஐஸ்வர்யனா, அப்போ பணக்காரன்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஐஸ்வர்யவான் பணத்தோடு பணத்தை எஜமானாய் வைத்து வணங்கியவர். அதனால் பணத்தை வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்தி தேவனுக்கு அக்கறை செலுத்தாத அந்த செல்வந்தன், அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸு தன்னுடைய பிரதர்ஸை கூப்பிட்டு டின்னர் வைக்கிறது, லஞ்சு சாப்பிட்றது, பண்டிகை கொண்டாடுறது, மியூசிக்கு போடுறது, இதில் தான் இருந்தான். நரகத்துக்கு போனான். அவனை அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆகவே மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் மணி இஸ் நாட் ஆல் இம்பார்ட்டன்ட். கிங்டம் ஆஃப் காட் இஸ் இம்பார்ட்டன்ட்.